பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்கார். இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, ஐம்புலன், அறுசுவை, இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம் நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்து இருப்பது யுவராஜ். என்ன நேயர்களே, இதுவரைக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சியில ரொம்பவே அற்புதமான பல நிகழ்ச்சிகளை கேட்டுக்கிட்டு வரீங்க. அது மட்டும் இல்லாம போன பகுதியில் நாம எப்படி வாய்ப்பாடு ரொம்ப எளிய முறையில் கற்றுக்கலாம், அதாவது முதலாம் வாய்ப்பாடு, 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு ஆகிய 3 வாய்ப்பாடையுமே ரொம்பவே அழகா நமக்காக ரொம்ப எளிய முறையில் எப்படி அதை மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் ஒரு நல்ல நல்ல உதாரணங்களோட. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இதே மாதிரி 4ஆம் வாய்ப்பாடு, 5ஆம் வாய்ப்பாடை உங்களுக்காக பல உதாரணங்களோடவும் அதை எப்படி எளிய முறையில் கற்றுக்கலாம் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா சுஜி, ஹேமா அவர்களுடைய குழு நமக்காக ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நேயர்களே, உங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். Good morning students. Good morning miss. என்ன ஸ்டூடண்ட்ஸ், நேத்து கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டோம் miss. எங்க யாராவது 2-3 பேர் முடிக்காம வந்திருப்பீங்களே? No miss. எல்லாரும் முடிச்சிட்டோம் miss. வெரி குட். சரி, போன வகுப்புல 4ஆம் வாய்ப்பாடு சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு அந்த 4ஆம் வாய்ப்பாட உதாரணத்தோட பார்க்கலாமா? பார்க்கலாம் miss. சரி, 4ஆம் வாய்ப்பாடுல 4 அப்படிங்கிற எண்ணத்தான் நிலையா வச்சுக்க போறோம். 4க்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். 4க்கு உதாரணம் தெரியல மிஸ். நீங்களே சொல்லுங்க மிஸ். சரி, நானே சொல்றேன். உங்க எல்லார் வீட்லயும் நாற்காலி இருக்குல்ல? இருக்கு மிஸ். எங்க வீட்ல 4 நாற்காலி இருக்கு மிஸ். அப்ப ஒரு நாற்காலிக்கு எத்தனை கால்கள் இருக்கும்? 4 கால்கள் மிஸ். ஆமா மிஸ், ஒரு நாற்காலிக்கு 4 கால்கள் இருக்கும். அப்போ நம்ம நாற்காலிய தான் இங்க வந்து உதாரணமா வச்சுக்க போறோம். ஓகே மிஸ். ஒரு நாற்காலிக்கு 4 கால்கள் இருக்கும். அப்ப நாற்காலி 1, கால்கள் 4. அப்போ 1 பெருக்கல் 4 4. 2 நாற்காலிகள் எடுத்துக்கலாம். 2 நாற்காலிகளுக்கு மொத்தம் எத்தனை கால்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா 2 பெருக்கல் 4 8. சரியா வருது மிஸ். எங்க இப்ப யாராவது ஒருத்தர் 3 நாற்காலிக்கு எத்தனை கால்கள் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மிஸ் நானு. சரி சொல்லு மிஸ். 3 மிஸ், ஒரு நாற்காலிக்கு 4 கால்கள் தானே மிஸ்? ஆமா. அப்போ 3 நாற்காலிக்கு 3 பெருக்கல் 4 12 கால்கள் மிஸ். சரியா சொன்னியே. எங்க யுவராஜ், அடுத்து நீ சொல்லு பார்க்கலாம். மிஸ், என்ன மிஸ்? பதில் சொல்லு. புரியல மிஸ். தூங்கிட்டு புரியலன்னு சொல்றியா? இன்னைக்கு 4ஆம் வாய்ப்பாட்டுக்கு 4க்கு உதாரணமா நாற்காலிய வச்சு பார்த்துட்டு வரோம். அப்போ 4 நாற்காலிகளுக்கு மொத்தம் எத்தனை கால்கள் இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம். ஒரு நாற்காலிக்கு 4 காலா? அதுக்கப்புறம் ஒரு நாங்க ஈர்நாங்க
8 3 4 12 4 4 16 மிஸ் 16 காலு மிஸ். சரி, தூங்காம முதல்ல பாடத்தை கவனி. சரி மிஸ். எங்க ஹேமா, நீ சொல்லு பார்க்கலாம். 5 நாற்காலிகளுக்கு எத்தனை கால்கள் மொத்தம் இருக்கும்? மிஸ் 5 நாற்காலியோட கால்களின் எண்ணிக்கையை பார்க்கிறதுக்கு நாற்காலிகள் 5, கால்கள் 4. அப்போ 5 பெருக்கல் 4 20. மொத்தம் 20 கால்கள் மிஸ். சரியா சொன்ன. அடுத்து 6 நாற்காலிகளுக்கு எத்தனை கால்கள் இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கலாம் மிஸ். பார்க்கலாமே மிஸ். யுவராஜ், பார்க்கலாமா? பார்க்கலாம் மிஸ். தூங்காம பாடத்தை கவனி. 6 நாற்காலிகளுக்கு மொத்தம் எத்தனை கால்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க நாற்காலிகள் மொத்தம் 6, ஒரு நாற்காலிக்கு கால்கள் 4. அப்போ 6 பெருக்கல் 4 24. மொத்தம் எத்தனை கால்கள்? 24. அடுத்து 7 நாற்காலிகளுக்கு மொத்தம் எத்தனை கால்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க நாற்காலிகள் 7, ஒவ்வொரு நாற்காலிக்கும் கால்கள் 4. அப்போ 7 பெருக்கல் 4 28. அதுக்கப்புறம் 8 நாற்காலிகளுக்கு எத்தனை கால்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க 8 பெருக்கல் 4 32. சரியா? அடுத்து 9 நாற்காலிகளுக்கு எத்தனை கால்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க நாற்காலிகள் 9, ஒவ்வொரு நாற்காலிகளுக்கும் கால்கள் 4. மொத்தம் 36. கடைசியா 10 நாற்காலிகளுக்கு மொத்தம் எத்தனை கால்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க 10 பெருக்கல் 4 40. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், 4ஆம் வாய்ப்பாடு நல்லா புரிஞ்சுதா? புரிஞ்சுது மிஸ். சரி, இப்போ உதாரணம் இல்லாம சொல்லி தரேன், கேட்டுக்கோங்க. சரி மிஸ். 1 பெருக்கல் 4 4. 1 பெருக்கல் 4 4. 2 பெருக்கல் 4 8. 2 பெருக்கல் 4 8. 3 பெருக்கல் 4 12. 3 பெருக்கல் 4 12. 4 பெருக்கல் 4 16. 4 பெருக்கல் 4 16. 5 பெருக்கல் 4 20. 5 பெருக்கல் 4 20. 6 பெருக்கல் 4 24. 6 பெருக்கல் 4 24. 7 பெருக்கல் 4 28. 7 பெருக்கல் 4 28. 8 பெருக்கல் 4 32. 8 பெருக்கல் 4 32. 9 பெருக்கல் 4 36. 9 பெருக்கல் 4 36. 10 பெருக்கல் 4 40. 10 பெருக்கல் 4 40. சரி ஸ்டூடெண்ட்ஸ், இங்க இப்ப உதாரணமே இல்லாம நீங்களாவே 4வது வாய்ப்பாடு முழுசா சொல்லுங்க பாப்போம். என்ன நேயர்களே, 4ஆம் வாய்ப்பு நம்ம எப்படி எளிய முறையில் போடலாம், நம்ம எப்படியெல்லாம் அதை உதாரணங்களை பயன்படுத்தி ரொம்பவும் எளிய முறையில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத ரொம்பவே அழகாக நம்மள்ட்ட சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் வாய்ப்பாடை இன்னும் எப்படி எளிமையாக்கலாம் அப்படின்றதும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் அடுத்த வாய்ப்பாடுகளை பார்க்கலாம் நேரில். ஆனால் நான் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன இடைவெளி போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்தீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை.
ஒரு 5 விரலும் ஒண்ணா இருக்கும். உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, இன்னும் எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இரும்பு ஜாமான்லாம் இருந்தால் போடுங்கம்மா, எது வந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர். ஏப்பா தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பரில் தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டில் இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ, எவ்வளோ வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துகிட்டு போகிறேங்க்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? அக்கா கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. அக்கா நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்க்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டிங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பருக்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லி தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ்ச்செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இந்நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது யுவராஜ். இதுவரைக்கும் நம்ம பார்த்த அந்த 4வது வாய்ப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நம்ம இப்போ அடுத்ததா 5வது வாய்ப்பாடு பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். சரி வாங்க நேயர்களே, உடனே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எங்க இப்ப உதாரணமே இல்லாம நீங்களாவே 4வது வாய்ப்பாடு முழுசா சொல்லுங்க பாப்போம். 1 பெருக்கல் 4 4, 2 பெருக்கல் 4 8, 3 பெருக்கல் 4
12 4 பெருக்கல் 4 16 5 பெருக்கல் 4 20 6 பெருக்கல் 4 24 7 பெருக்கல் 4 28 8 பெருக்கல் 4 32 9 பெருக்கல் 4 36 10 பெருக்கல் 4 40. மிஸ் சொல்லி முடிச்சிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம 5ஆம் வாய்ப்பாடு பார்க்கலாம். 5ஆம் வாய்ப்பாட்டுல 5 அப்படிங்கிற எண்ணை தான் நம்ம நிலையா வச்சுக்க போறோம். இங்க யாராவது ஒருத்தர் 5ஆம் எண்ணுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். மிஸ் நம்ம கையில இருக்க 5 விரலை வச்சுக்கலாமா மிஸ்? வெரி குட் சுஜி, வச்சுக்கலாம். நம்மளோட ஒரு கையில 5 விரல்கள் இருக்கு, அதையே நம்ம உதாரணமா வச்சுக்கலாம். ஒரு கையில 5 விரல்கள் இருக்கு, அப்போ கை 1 விரல்கள் 5, அதனால 1 பெருக்கல் 5 5. அடுத்து 2 கைகள்ல மொத்தம் எத்தனை விரல்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கைகள் 2 விரல்கள் 5, அப்போ 2 பெருக்கல் 5 10. 3 கைகள்ல எத்தனை விரல்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நான் சொல்றேன் மிஸ். சொல்லு ஹேமா. 3 கைகள்ல எத்தனை விரல்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம என்ன பண்ணணும்னா, கைகள் 3, ஒவ்வொரு கையிலையும் விரல்கள் 5, அப்போ 3 பெருக்கல் 5 15. சரியா மிஸ்? வெரி குட். அடுத்து 4 கைகள்ல மொத்தம் எத்தனை விரல்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க கைகள் மொத்தம் 4, ஒவ்வொரு கைகளிலும் விரல்கள் 5, அப்போ 4 பெருக்கல் 5 20. 5 கைகள்ல எத்தனை விரல்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க நாம என்ன பண்ணுவோம்? எங்க சுஜி, நீ சொல்லு பார்க்கலாம். மிஸ், 5 கைகள்ல எத்தனை விரல் இருக்குன்னு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கையில 5 விரல் இருக்கும், அப்ப 5 கையில 5 பெருக்கல் 5 மொத்தம் எத்தனை? 25. மிஸ், வெரி குட். அடுத்து 6 கைகள்ல மொத்தம் எத்தனை விரல்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் கைகள் 6, ஒவ்வொரு கையிலையும் விரல்கள் 5, அப்போ 6 பெருக்கல் 5 30. அடுத்து 7 கைகள்ல மொத்தம் எத்தனை விரல்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு கையிலையும் இருக்கிற விரல்களோட எண்ணிக்கை 5, மொத்த கைகள் 7, அப்போ 7 பெருக்கல் 5 35. அடுத்து 8 கைகள்ல மொத்தம் எத்தனை விரல்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு கையிலையும் விரல்கள் 5, மொத்த கைகள் 8, அப்ப 8 பெருக்கல் 5 40. 9 கைகள்ல மொத்தம் எத்தனை விரல்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க கைகள் 9, ஒவ்வொரு கையிலையும் இருக்கிற விரல்களோட எண்ணிக்கை 5, அப்போ 45. கடைசியா 10 கைகள்ல மொத்தம் எத்தனை விரல்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கைகளுடைய எண்ணிக்கை 10, ஒவ்வொரு கையில இருக்கிற விரல்களோட எண்ணிக்கை 5, அதனால 10 பெருக்கல் 5 50. புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சு மிஸ். அடுத்து 5ஆம் வாய்ப்பாட உதாரணம் இல்லாம சொல்லித்தரேன், நீங்களும் சொல்லுங்க. சரியா? ஓகே மிஸ். 1 பெருக்கல் 5 5. 1 பெருக்கல் 5 5. 2 பெருக்கல் 5 10. 2 பெருக்கல் 5 10. 3 பெருக்கல் 5 15. 3 பெருக்கல் 5 15. 4 பெருக்கல் 5 20. 4 பெருக்கல்
பெருக்கல் 5 20. 5 பெருக்கல் 5 25. 5 பெருக்கல் 5 25. 6 பெருக்கல் 5 30. 6 பெருக்கல் 5 30. 7 பெருக்கல் 5 35. 7 பெருக்கல் 5 35. 8 பெருக்கல் 5 40. 8 பெருக்கல் 5 40. 9 பெருக்கல் 5 45. 9 பெருக்கல் 5 45. 10 பெருக்கல் 5 50. 10 பெருக்கல் 5 50. எங்க இப்ப நீங்களாவே 5ஆம் வாய்ப்பாடு ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து. யுவராஜ் தூங்காம சொல்லு. என்ன நேயர்களே, ரொம்பவே அழகா போயிட்டு இருக்க நம்மளோட நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சின்னதாக ஒரு இடைவேளை போயிட்டு வந்துடலாம். சரியா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. ஒரு 5 விரலும் ஒன்னா இருக்கு. உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க. எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்கிற. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இரும்பு ஜாமான்லாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர். ஏப்பா தம்பி இங்க வா. என்னக்கா, வீட்டில் பேப்பர்ல தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துட்டு போறேங்க்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? அக்கா கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா, நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. அக்கா நமக்கு 2 கிலோ வருதுக்கா.
கிலோ எவ்வளவு சொன்னா 6 ரூபாயா? ஆமாங்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டிங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லி தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ புட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ்ச்செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது யுவராஜ். நம்ம நிகழ்ச்சி ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்குங்க. சரி வாங்க நேயர்களே, நம்ம தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி கேட்கலாம். எங்க இப்ப நீங்களாவே 5ஆம் வாய்ப்பாடு ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து. யுவராஜ் தூங்காம சொல்லு. சரி மிஸ். 1 பெருக்கல் 5 5, 2 பெருக்கல் 5 10, 3 பெருக்கல் 5 15, 4 பெருக்கல் 5 20, 5 பெருக்கல் 5 25, 6 பெருக்கல் 5 30, 7 பெருக்கல் 5 35, 8 பெருக்கல் 5 40, 9 பெருக்கல் 5 45, 10 பெருக்கல் 5 50. சரி, 6ஆம் வாய்ப்பாட உங்களோட புத்தகத்தை பார்த்து நீங்களாவே ஒரு தடவை படிங்க. அடுத்த வகுப்புல உங்களுக்கு 6ஆம் வாய்ப்பாட உதாரணத்தோட நான் சொல்லித்தரேன். சரியா? சரி, இப்ப 6ஆம் வாய்ப்பாட சொல்லுங்க. 1 பெருக்கல் 6 6, 2 பெருக்கல் 6 12, 3 பெருக்கல் 6 18, 4 பெருக்கல் 6 24, 5 பெருக்கல் 6 30, 6 பெருக்கல் 6 36, 7 பெருக்கல் 6 42, 8 பெருக்கல் 6 48, 9 பெருக்கல் 6 54, 10 பெருக்கல் 6 60. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வகுப்புல உங்களுக்கு 6ஆம் வாய்ப்பாடையும் 7ஆம் வாய்ப்பாடையும் உதாரணத்தோட சொல்லித்தரேன். சரியா? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு போயிட்டு உங்க வீட்டுல 4ஆம் வாய்ப்பாடையும் 5ஆம் வாய்ப்பாடையும் 3 முறை எழுதிட்டு வரணும். என்ன இருக்கீங்க, நம்மளோட நிகழ்ச்சியை கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னும் ரொம்ப வித்தியாசமான ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சியோடு உங்களை நான் அடுத்த போதை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுவராஜ். கேளுங்கள் கேளுங்கள், கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாற்றுங்கள், செயலாற்றுவதை வாழ்வாக்குங்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை.